Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டுமில்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும். சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் முன்னதாக அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்க தகுந்தது, ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி. தமிழ்நாடு மக்கள் எல்லா குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி பொங்க நாம் பார்க்கிறோம். இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் காக்க, அவர்கள் மகிழ்ச்சி அடைய, அவருடைய பொருளாதாரம் மேம்பட இந்த 5000 ரூபாய் கொடுத்தது. தேர்தலுக்கு பிறகு மீண்டும் இந்த 1000 ரூபாயை 2000 ரூபாய் அறிவிப்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மனம் உள்ளவர்களுக்கு, இதயம் உள்ளவர்களுக்கு தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளை செய்ய முடியும். மக்களை சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து இந்த ஆட்சி தொடர்ந்து செயல்படுகிறது என்று இது ஒரு முன்னுதாரணம். எத்தனை தடை வந்தாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்து எறிந்து மாண்பு முதலமைச்சர் மக்களுக்காக நிற்கிறார் என்பதை இந்த அறிவிப்பு மூலமாக அவர் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஆகவே மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பாராட்டுகளையும் மாண்பு முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். சார், தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறாங்க, அதனாலதான் நாங்க வரவு வைத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலுமே பீகார் தேர்தலின் போது கூட 10000 ரூபாய் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் என்ன போது மகளிருக்கு கொடுக்கப்பட்டது போது இந்தியா கூட்டணி அது குறித்த விமர்சனத்தை முன் வச்சாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான இல்ல அவர்களுக்கு வேண்டும் எப்படி வசதியோ அப்படி வார்த்தையை மாத்திக்கிடுத்து, சட்டத்தை பெண்ட் பண்ணிக்கிடுத்து எல்லாம் அவங்களுக்கு சரி. 10000 ரூபாய் கொடுக்க கூடாது. எதுக்கு தேர்தல் அறிவிச்ச பிறகு கொடுக்குறீங்க தான் நாங்க கேட்டோம். இது தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே முடக்க முயற்சி செய்வது எந்த விதத்துல சரி? மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகள், மக்கள் சார்ந்த துறை ரீதியான திட்டங்களை எப்படி முடக்க முடியும்? எதுக்கெடுத்தாலும் 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசை முழுமையாக செயல்பட விட்டார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும் போது இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கான திட்டத்தை தீட்டுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை. ஆளுநர் இசைவு தர மாட்டார், குடியரசுத் தலைவரிடம் அனுப்ப மாட்டார். இப்படி தொடர்ந்து மக்கள் நலனுக்கு எதிராகவே ஒன்றிய அரசும் ஆளுநர் சிந்தனையில் இருந்தால் இதை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆகியால் தான் மாண்பு முதலமைச்சர் சொல்லுகிறார், இதையும் முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்று. ஆகவே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியோ, பாஜக ஆட்சியோ, பாஜக அல்லாத ஆட்சியோ அதை முழுமையாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். முட்டுக்கட்டை போடக்கூடாது. தொடர்ந்து முட்டுக்கட்டை தானே. எனிவே, எப்படி இருந்தாலும் மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து மக்கள் திட்டங்களிலே வெற்றி பெறுகிறார். இந்தியாவில், உலகத்தில் இல்லாத திட்டங்களை அறிவிக்கிறார். இதை ஆதரிக்க வேண்டிய ஒன்றிய அரசு ஏன் முட்டுக்கட்டை போடுகிறது? இதுதான் எங்களுடைய கேள்வி. நன்றி. தேங்க்யூ. நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111.